எது தமிழ்நாடு? அரசியல் சாசன சட்டப்படி நாடு விடுதலை அடைந்த பிறகு, மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு, பிரிக்கப்பட்ட தமிழ் மொழி பேசுகிற மக்கள் கொண்ட மாநிலத்துக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று விவாதித்து எடுக்கப்பட்ட இந்த நிலப்பரப்புக்கு பெயர் தமிழ்நாடு இல்லையா? இந்த பெயர் ஒரே நாளில் வந்து விட்டதா? ஒரே நாளில் உருவான பெயரா இது? எவ்வளவு பெரிய விவாதம், எவ்வளவு நீண்ட நெடிய விவாதம், எவ்வளவு உரையாடல். தமிழ்நாட்டினுடைய சிந்தனை களத்தில், அரசியல் களத்தில் முட்டி மோதி பேரலைகள் எழுந்து வந்து, அந்த அலைகளும் கொந்தளிப்புகளுக்கும் நடுவிலே உருவாகி ஒரு திரண்ட கருத்தொற்றுமை எங்கள் தமிழ்நாடு என்ற பெயர். சும்மா வந்துருச்சா? நாடாளுமன்றத்தில் பூபேஷ் குப்தா எழுப்பினார் தனிநபர் தீர்மானத்தை, தமிழ்நாடு என்று பெயர் வையுங்கள் என்று. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அதை ஆதரித்து அறிஞர் அண்ணா அவர்கள் உரை நிகழ்த்தினார். இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் நிறைய பேசப்பட்ட மிகச்சிறந்த உரைகளிலே ஒன்று அந்த உரை. ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் தமிழ், தமிழ்மொழி, தமிழ்நாடு, தமிழ் அடையாளம், தமிழ் பண்பாடு இதனுடைய பிரதிநிதி மட்டுமல்ல, இதற்கான முன்னால் நிற்கிற முன்னத்தியர்களாக தமிழ் சிந்தனையாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் என்றென்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஏன் தமிழ்நாடுன்னா வைக்கக்கூடாது? அவர் சொல்லுகிறார், நாடுனா அது இந்தியா தான். நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு எப்படி இருக்க முடியும்? அது பிரிவினைவாதம் இல்லையா என்று கேட்கிறார். ஆச்சரியமா இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள பல நாடு இருக்கு. ஒரத்த நாடு இருக்கு, வருஷ நாடு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொடநாடு இருக்கு. அவங்க எல்லாமே பிரிவினைவாதியா? சரி, இதை விடுங்க. தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி இருக்கு. நாடுனா தேசம் இல்லையா? தெலுங்கு தேசம் கட்சியை தடை பண்ணிடலாமா? சரி, அதை விடுங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு ரெண்டு பிரதேசம் இருக்கு. பிரதேசம்னா என்ன தெரியுமா? தேசம்னா நாடு, பிரதேசம்னா பெரிய நாடு. என்ன பண்ணலாம்? உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும். சரி, அதை விடுங்க. உத்தரகாண்டுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. காண்டுன்னா என்ன தெரியுமா? கண்டம்னு அர்த்தம். ஏண்டா, இந்தியாவே நாங்க நாடுன்ற நீ என்ன தனி கண்டமா சொல்லிக்கிற? ஏ, இவ்வளவு பைத்தியக்காரங்க உலகத்தில் இருப்பாங்களா? என்ன பாருங்க, பெயரை வைத்து எவ்வளவு மோசமாக ஒன்றி. நான் முதலே சொன்னதை போல, நாங்கள் தமிழகத்தின் எதிரிகள் அல்ல, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டின் எதிரிகள் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த அழைப்புதல் இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் ஆண்டு என்று தமிழக அரசு ஆணைப்படி தமிழகத்தின் அரசு குறிப்புகளில் திருவள்ளுவர் தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசு நிகழ்வுகளில் எல்லாவற்றிலும் இடம்பெற வேண்டியது திருவள்ளுவர் ஆண்டு. ஆனால் அவர் அனுப்பியிருக்கிற அழைப்பதில் திருவள்ளுவர் ஆண்டே கிடையாது. ஆனால் ரொம்ப அதிகமாக திருவள்ளுவரை பற்றி பேசுகிறவர் அவர் தான். மொழிபெயர்ப்பை தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்களாம். யாரு? ஜியு போப்பு. உங்களுக்கு தமிழே தெரியாது, தமிழ் மொழிபெயர்ப்பது தப்புன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. தமிழ் தெரியாது, ஆனால் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு தப்புன்னு ஒருவர் சொல்லுவார். திடீர்னு திருக்குறளை பற்றி அவ்வளவு இதாக பேசுவார். அதான் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை எடுத்தாச்சு. நான் முதலிலே குறிப்பிட்டதை போல தமிழ், தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு நீண்ட நெடிய விவாதமும் அறிவு உரையாடலும் வரலாறும் இருக்கிறது. திருவள்ளுவர் ஆண்டு என்பது உடனே வந்ததா? ஒரு நாளில் வந்ததா? 1921 இதே பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகளார், திருவிக, நாவலர் சோமசுந்தர பாரதியார், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ் ஆண்டு முறை ஒன்றை உருவாக்க வேண்டும், தொடராண்டு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய விவாதம். அன்று துவங்கி, நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வேன், மதுரையிலிருந்து வருகிறேன்,
நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்த திருவள்ளுவர் ஆண்டை உருவாக்கியதில் தனிப்பெரும் பங்களிப்பை செலுத்தியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சோமசுந்தர பாரதியாருக்கும் ஒருவர்தான் பாரதியார் என்று பட்டம் கொடுத்தார். திருவள்ளுவர் ஆண்டு தை மாதம் முதல் நாள் பொங்கல், இரண்டாவது நாள் திருவள்ளுவரின் நாள், மூன்றாவது நாள் உழவனின் நாள் என்பதை அரசு முடிவாக்கி இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது யார் தெரியுமா? அன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். மதுரையிலே உலகத்தமிழ் மாநாடு நடந்த பொழுது அதிகாரப்பூர்வமாக அவற்றை அறிவித்தார். நான் ஏன் இவ்வளவு பெரிய இந்த நெடிய கதையை சொல்கிறேன் என்றால், ஒரு புத்தக கண்காட்சியில் தமிழகத்தினுடைய எழுத்தாளர்கள், அறிவுத்துறையிலே பணியாற்றுகிறவர்கள், அறிவுத்துறையிலே தொடர்ந்து இயங்குகிறவர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் மொழி சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் அடையாளம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் இருக்கிற எல்லாவற்றின் மீதும் ஒரு கல் எறியப்படுகிற காலமாக இருக்கிறது. களங்கம் உருவாக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. அந்த களங்கத்தை எந்த நோக்கத்திலிருந்து உருவாக்குகிறார்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே வாசிப்பே வாழ்க்கை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் என் வாசிப்பை எங்கே இருந்து துவங்குகிறேன், அல்லது தமிழனுடைய வாசிப்பு எங்கே இருந்து துவங்குகிறது, அல்லது எந்த ஒரு மனிதனின் வாசிப்பு எங்கே இருந்து துவங்குகிறது? எழுத்திலிருந்து துவங்குகிறது இல்லையா? எழுதப்பட்ட ஒன்றைத்தான் வாசிக்க முடியும். சரி, இந்தியாவின் மிக பழமையான எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? யார் முதலிலே எழுதினார்கள்? இந்தியாவின் எந்த பகுதிகளில் எழுத்து என்ற ஒரு வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது? ராகுல்ஜியுடைய வாழ்கா முதல் கங்கை வரை என்ற நூலை நீங்கள் பலர் படித்திருப்பீர்கள். அந்த நூலை இன்னொரு முறை வாசியுங்கள். அதில் ஒரு காட்சி வரும். ஆரிய படையெடுப்பு ஒன்று நடக்கும். அந்த படையெடுப்பில் தென்னிந்தியாவை பார்த்து அந்த படையெடுப்பு வருகிற பொழுது 2 குழுக்களும் சண்டை போடும், போர் நடக்கும். அந்த போரின் பொழுது அந்த ஆரிய படை அரசன் சொல்லுவான், ஆரிய படை அரசனிடம் அவனுடைய தளபதி ஒருவன் சொல்லுவான், நாம் பேசுவதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற சமிக்கையை அவர்கள் பேசாமல் ஏதோ ஒன்று கிறுக்கி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுவார். பேசுவதன் மூலம் மட்டுமே கருத்தை பகிர்ந்து கொண்டிருந்த சமூகங்களுக்கு இடையில் பேச்சை வடித்து உருக்கி எழுத்தாக மாற்றி, எழுத்தென்ற அறிவை சமூகத்தின் பொது சிந்தனையாக மாற்றியவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. தமிழே கற்றறியாத ராகுல்ஜி எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய மொழி அறிஞர், 32 மொழிகள் தெரியும் ராகுல்ஜி அவர்களுக்கு. வாழ்கா முதல் கங்கை வரை இந்தியாவில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த வரலாற்று நாவல்களிலே ஒன்று. வடக்கே இருந்து வந்தவர்கள் எழுத்தே அறியாத காலத்தில் தெற்கே இருந்தவர்கள் எழுத்தை எப்படி அறிந்தார்கள், உருவாக்கினார்கள்? எது வாசிப்பு? தமிழ் இந்திய துணைக்கண்டத்தில் வாசிப்பின் துவக்க புள்ளியிலே ஒரு மொழி, துவக்க புள்ளியிலே இருந்து ஒரு மொழியின் வரலாற்றை இன்றளவும் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த ஆதி எழுத்து எதுவென்றால் கண்களை மூடிக்கொண்டு உறுதியோடு சொல்ல முடியும், அந்த ஆதி எழுத்து தமிழ் எழுத்து என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை. மீண்டும் மீண்டும் இதுதான் கேள்விக்குள்ளாகிறது. நாடாளுமன்றத்தில் சம்பந்தமில்லாத ஒரு பல்கலைக்கழகத்தின் மசோதா வருகிறது. அதிலே எழுந்து அமைச்சர் சொல்கிறார், இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறார். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தோம். எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிரி கிடையாது. எல்லா மொழியும் அவரவர்களுக்கு உயர்வானதுதான். எந்த ஒரு மொழியின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது. அவர் எல்லா இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் எழுந்து சில கேள்விகள் தான் கேட்டோம். சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது? ராஜஸ்தானத்தில் அத்திப்பாராவில் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புள்ளிமான் கோம்பையிலும் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருத கல்வெட்டின் காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. இரண்டுக்கும் இடையில் ஏறக்குறைய 700 வருட வித்தியாசம் இருக்கிறது.
சமஸ்கிருதம் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டை விட 700 ஆண்டு பழமையானது தமிழ் கல்வெட்டு. விவாதம் சூடான உடனே எழுந்து அமைச்சர் சொன்னார், இந்த விஷயத்தை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமான மோதலாக, சண்டையாக மாற்றிவிடாதீர்கள் என்று அமைச்சர் சொன்னார். நான் சொன்னேன், எங்களை விட 700 வயது சிறியவர்களோடு நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம்? அவ்வளவு பக்குவப்படாமலா நாங்கள் இருக்கிறோம்? எங்கள் அறிவு சிந்தனை அவ்வளவு பக்குவப்பட்டது. எனவே தான் 2000 ஆண்டு சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் போராடியதே கிடையாது. சமஸ்கிருதம் தான் தமிழுக்காக, சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்தார்கள். எவ்வளவு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது? 60,000 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தில் 4000 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எந்த ஒரு மொழியையும் தாழ்த்துவதற்காக நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கும் சேர்த்து சமஸ்கிருதத்தை விட 700 ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் என்பதை எழுத்துப்பூர்வமாக மட்டுமல்ல, கல்வெட்டில் மட்டுமல்ல, இலக்கியத்தில், கண்டுபிடிப்புகளில். உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே தேனூரிலே கிடைத்த ஒரு தங்க கட்டி, 7 தங்க கட்டி கிடைத்தது. ஒரு பெரிய புயல் மலையிலே விழுந்து உள்ளே இருந்த மண் சட்டியிலிருந்து 7 தங்க கட்டி கிடைத்தது. அந்த 7 தங்க கட்டிலும் தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. பிராமியில எழுத்து எழுதப்பட்டாலே அந்த எழுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாலான எழுத்து. அந்த 7லும் ஒரே பெயர், ஒரு பெண்ணின் பெயர் 7 எழுத்திலும் இருந்தது. அந்த பெண்ணினுடைய பெயர் கோதை, ஏகோதி கோதை என்ற பெயர். நண்பர்களே, சிந்து சமவெளி காலத்தில் தங்கம் கண்டறியப்படவில்லை, தங்கம் என்ற உலோகம் கண்டறியப்படவில்லை. அதற்கு பிறகு, சிந்து சமவெளி காலத்திற்கு பிறகு, தங்கத்தில் எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ, பிராமி எழுத்திலே எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ, பேரரசின் பெயரோ, மன்னனின் பெயரோ இதுவரை கிடைக்கவில்லை. தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பது விஞ்ஞானபூர்வமான, அறிவியல் பூர்வமான உண்மை. நாங்கள் சங்கத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல, தங்கத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உலகுக்கு உறக்க எங்களால் சொல்ல முடியும். அதே போல கீழடியிலே இந்த அதிகபட்சம் இந்த மைதானம் அளவுக்குத்தான் அகழாய்வு நடந்திருக்கும். இந்த அகழாய்வில், கீழடியிலே கிடைத்திருக்கிற அகழாய்வில் இன்று வரை கிடைத்திருப்பது 137 பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் மிக அதிகமான பானை ஓடுகளில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது, கீழடி இருக்கிறது. பானை ஓடுகளில் யார் எழுதுவா? தங்க கட்டில செல்வந்தர்கள் தங்க கட்டியை பயன்படுத்தி இருப்பார்கள். பானை ஓடுகள் சாமானிய மக்கள், பெண்கள் அதிகமாக பயன்படுத்திய பானை ஓடுகளில் எங்கேயாவது சமஸ்கிருத மொழியோ அல்லது வேறு மொழிகளோ பானை ஓடுகளில் எழுதி இன்றைக்கு வரை இந்தியாவில் கிடைத்திருக்கிறதா? மிக அதிகமான 2000 ஆண்டுகளுக்கு முன்பான பானை ஓடுகளிலே இவ்வளவு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்கிறது. அதே போல கல்வெட்டு, நான் முதலே சொன்னேன், புள்ளிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டு இன்றைக்கு அசோகனுடைய பிராமி எழுத்திலே எழுதப்பட்ட அசோகனின் ஆணை இந்தியா முழுக்க இருக்கிறது, கிடைத்திருக்கிறது, பழமையான கல்வெட்டு. ஆனால் ஒரு பேரரசனின் ஆணையை இந்தியா முழுக்க எழுதி வைத்திருக்கிறார்கள். அது பேரரசனுடைய குரல். ஆனால் தேனி மாவட்டத்தில் புள்ளிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டிலே இருக்கிற குரல் பேரரசனின் குரல் அல்ல, மன்னனின் குரல் அல்ல, ஒரு நாட்டை ஆண்டவனினுடைய குரல் அல்ல. ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் மாடு பிடிக்கிறதுக்கு திருடர்கள் வருகிறார்கள். ஊரே சேர்ந்து மாடு திருட வருகிறவர்களை விரட்டுகிற அந்த சண்டையில் ஒருவன் இறந்து போகிறான். இறந்து போன அவனுடைய நினைவாக அந்த நடுகல்லை நடுகிறார்கள். அந்த நடுகல்லில் அந்த இறந்து போனவனுடைய குறிப்பு எழுதப்படுகிறது. அந்த பெயர் அந்துவன். இந்தியாவில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தெய்வங்களின் பெயரோ அல்லது பேரரசர்களின் பெயரோ எல்லாவற்றையும் விட மூத்த
முதல் பெயர் தமிழ் பெயர் அந்துவன் என்ற பெயர். நண்பர்களே, நான் ஏன் இதை பூராம் அடுக்குகிறேன் என்றால், கல்லிலே எழுதியது, பானையில் எழுதியது, தங்கத்தில் உலோகத்தில் எழுதியது, இலக்கியத்தில் கேட்கவே வேண்டாம். அல்ல அல்ல குறையாத பெரும் செல்வமாக சங்க இலக்கியங்கள் இருக்கிறது. நான் வாசிப்பும் வாழ்க்கையும் அல்ல, எங்கள் வாசிப்புக்கு இருக்கிற பெரும் வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு சாமானிய வரலாறு அல்ல. கோவலன் தன்னுடைய நகையை விற்பதற்காக மதுரையின் வீதிக்குள் வருகிறான். அந்த பொற்கொள்ளரை தேடி போகிறான். போகிற பொழுது ஒரு பெண் குறுக்கிட்டு, இந்த முகவரி எங்கே இருக்கிறது எனக்கு சொல்லுங்கள் என்று ஏதோ கையில் இருக்கிற ஒரு துண்டை காட்டுகிறாள். அவ பொருட்கள் தன்னுடைய நகையை விற்க வேண்டும் என்ற அவசரத்தில் போய் சென்று கொண்டிருந்த கோவலன் அதை வாங்கி பார்த்து படித்து அந்த பெண்ணிடம் பதில் சொல்லுவதற்கு நேரமும் பொறுமையும் இல்லாமல் அவங்க கிட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த பெண் எழுதி இருந்த கையிலே இருந்த அந்த துண்டு இதில் எழுதப்பட்டிருந்தது வடமொழி. வடமொழியில் ஒரு கடையினுடைய பெயர் எங்கே என்று கேட்கிறது. வடமொழி எழுத்து, வடமொழி புழக்கம் அல்லது வேற்று மொழிகள் பல தமிழ் சமூகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. எத்தனையோ எப்பையும் ஒரு நாகரீகம் கொடுத்து வாங்கும். வேறு யாரிடமும் எனக்கு பயமில்லை, அவர்களையெல்லாம் உள்ளே விட்டால் நான் அழிந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கை இருப்பவன் தான் எல்லாவற்றையும் கரம் திறந்து அழைப்பான், தனதாக்கிக் கொள்வான். எங்கே இருக்கிற ஒன்றிலிருந்தும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை, அறநிலை இருக்கும். எனவே இந்தியாவின் மிக பழமையான, நாங்கள் பேசுவது பழம்பெருமை அல்ல, கால் நீட்டி உட்கார்ந்து பேசுகிற பழங்கதை அல்ல, நாங்கள் பேசுவது எங்கள் மரபு. எங்கள் மரபினுடைய புதிய சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, மனிதநேய சிந்தனை, அற சிந்தனை, அதான் மிக முக்கியமானது. வள்ளுவன் எழுதிய அதே காலத்திலே அங்கே கன்பூசியஸ் எழுதினார், இங்கே அரிஸ்டாட்டில் எழுதினார். கன்பூசியஸும் அரிஸ்டாட்டிலும் மனித கூட்டத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதைத்தான் பக்கம் பக்கமாக எழுதினார்கள். அர்த்த சாஸ்திரத்துக்கே நான் வருகிறேன். கௌடில்யனுடைய அனைத்து பக்கங்களிலும் ஒரு அரசு, நிர்வாகம், மனித சமூகம், ஒட்டுமொத்த மனித திறனை எப்படி மேலாண்மை செய்வது, எப்படி ஆள்வது, அதுதான் சிந்தனையினுடைய வடிவமாக இருந்தது. ஒரு அரசன் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், எதிரிகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், மாற்று கருத்து இருக்கிறவர்கள், எதிர்ப்பவர்கள், அரசை எதிர்ப்பவர்கள் எப்படி சாமியாடியை பயன்படுத்தணும், சூதாட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், போதைப் பொருளை எப்படி பயன்படுத்தணும், சாராயம் போன்ற வஸ்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் அரசன் தன் ஆட்சியை நடத்துவதனுடைய ஒரு பகுதி என்று எழுதப்பட்ட நூல்கள். மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதுதான் சிந்தனையாளரினுடைய பெரும் பணியாக இருந்தது. ஆனால் வள்ளுவன் மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று எழுதவில்லை. மாறாக மனித மனதை அறவழிப்பட்டு எப்படி கொண்டு செலுத்துவது என்பதுதான் தமிழ் சிந்தனையின் மகத்தான பங்களிப்பு. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சிந்தனை நூல்கள் அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானதல்ல. வள்ளுவம் சமணமாக, மணிமேகலை பௌத்தமாக, அல்லது வைஷ்ணவம், சைவம் குறிப்பிட்ட மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் இந்த மொழியினுடைய சிந்தனைக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது, தனித்துவமான பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது. இங்கே வருகிற பொழுது தங்களது ஏற்கனவே தாங்கள் என்ன கோட்பாட்டை வைத்திருந்தார்களோ அந்த கோட்பாட்டை இங்கே அப்படியே கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஏனென்றால் எந்த மதத்தையும் விட வலிமையான நிறுவனமாக இந்த மண்ணில் இருந்தது மொழி என்ற நிறுவனம், தமிழ் என்ற நிறுவனம். எனவே தான் எல்லாரும் இங்கே இந்த மொழிக்கு உரிமை கொண்டாடினார்கள். எல்லா கடவுளும் இங்கே இந்த மொழி என்னால் உருவானது, சிவன் அருளிய தமிழ் என்று சைவம் கொண்டாடியது, மால்மருகன் அருகிய தமிழ் என்று வைணவம் கொண்டாடியது. எல்லா மொழியும் இங்கே வருகிற பொழுது, இந்த மொழி எல்லா மதமும் இங்கே வருகிற பொழுது அதைவிட இங்கே வலிமையான நிறுவனமாக இருந்த மொழியை தன்னோடு இணைத்து வேறு எந்த மொழியிலும் இந்த கதைகளை நம்மால் பார்க்க முடியாது.
அவ்வளவு வலிமையான நிறுவனம். எனவே தான் வட இந்தியாவில் சமஸ்கிருதமே தூய்மையான தேவனின் மொழி என்று சொல்லப்பட்டாலும் அதே வைஷ்ணவம் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது, பெருமாளை தூக்கி கொண்டு போகிற பொழுது, பெருமாளுக்கு முன்னால் தமிழ் பாசுரங்கள் பாட வேண்டும், பெருமாளுக்கு பின்னால் சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று இந்தியாவிலேயே சமஸ்கிருதத்தை தெய்வத்திற்கு பின்னாலும் இந்திய மொழி ஒன்றை தெய்வத்திற்கு முன்னாலும் பாட வைத்த பெருமை தமிழ் சமூகத்திற்கு உண்டு, தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழ் சிந்தனை மரபுக்கு உண்டு. நீங்கள் அவ்வளவு எளிதாக கை வைக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ்நாட்டு அடையாளத்தின் மீது, தமிழ்நாட்டு சின்னத்தின் மீது. 2000 வருடம் இதை போல கை வைத்த 1000 அதிகார பிரதிநிதிகளை பார்த்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் எம் மொழியை, அடையாளத்தை, எம் வரலாற்றை எப்படி கொண்டு செலுத்துவது என்று. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உவேசாவையும் தந்தை பெரியாரையும் விட 2 முரண்பட்ட உருவங்கள் உண்டா? 2 முரண்பட்ட ஆளுமைகள் உண்டா? 2 முரண்பட்ட மகா பெரியவர்கள் உண்டா? உவேசா தன் வாழ்க்கை முழுக்க சனாதானத்தை பின்பற்றியவர். தன் வாழ்க்கை முழுக்க அவருடைய எண் சரித்திரம் நூல், அந்த எண் சரித்திரம் நூல் தமிழிலே எழுதப்பட்ட மிகச் சிறப்பான சுயசரிதைகளிலே ஒன்று, மிக முக்கியமானது எண் சரித்திரம். அது ஒரு தனிப்பட்ட மனிதரின் சரித்திரம் மட்டுமல்ல, ஒரு 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் சரித்திரம். அந்த எண் சரித்திரத்தினுடைய முதல் அத்தியாயத்தை எப்படி துவக்குவார் தெரியுமா? தன்னுடைய ஜாதகத்தை பதிப்பித்து துவக்குவார். அந்த அளவுக்கு ஜாதகத்தின் மீது, சனாதான கருத்துக்களின் மீது, சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர். ஏறக்குறைய 800 சொச்சம் பக்கம் கொண்ட அந்த சுயசரிதையில் தன்னுடைய மனைவியின் பெயரை எந்த இடத்திலும் உவேசா எழுதவில்லை. என் மனைவி என்று மட்டும்தான் எழுதுவார். அந்த அளவுக்கு அவர் நம்புகிற சனாதானத்தின் மீது, சாஸ்திரங்களின் மீது, அவர் நம்புகிற கருத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். அந்த உவேசா ஏடு தேடி போகிறார். தமிழ் இலக்கியங்களை, பழந்தமிழ் இலக்கியங்களை பதிப்பிப்பதற்காக தன் வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்ட ஒரு மாமனிதர் ஏடு தேடி போகிறார். சங்க இலக்கியத்தில் 4 மிக முக்கியமான இலக்கியங்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறது என்று கேள்விப்பட்டு திருநெல்வேலிக்கு போய், திருநெல்வேலியிலே இருந்து அந்த சின்ன உள்கடை கிராமத்திற்கு போகிறார். போனா அவங்க சொல்றாங்க, நேற்றைக்குத்தான் தீயில போட்டு இந்த ஏடுகளை நாங்கள் எரித்தோம் என்று அவர் சொல்கிறார்கள். உவேசா சொல்கிறார், இந்த இலக்கியங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று உங்கள் சாஸ்திரங்கள் சொன்னால் முதலிலே தீயிட்டு கொளுத்த வேண்டியது சாஸ்திரங்களைத்தான் என்று உவேசா சொல்கிறார். எந்த உவேசா? சாஸ்திர சம்பிரதாயங்களை வாழ்க்கை முழுக்க ஒரு பிசிறு கூட இல்லாமல் கடைபிடித்த உவேசா இலக்கியங்களை, ஏடுகளை, சாஸ்திரங்கள் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பின்பற்றுகிறீர்களே, உண்மையில் கொளுத்த வேண்டியது சாஸ்திரங்களைத்தான் என்று உவேசா சொல்கிறார். இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் வாழ்க்கை முழுக்க நாத்திகம் பேசியவர். ஆத்திக கருத்துக்களை, ஆத்திக இலக்கியங்களை, ஆத்திக கருத்தாக்கங்களை மட்டைக்கு ஒன்றல்ல, 100 அல்ல, 1000 கீற்றாக பிளந்து போடுவதே தன்னுடைய பெரும் பணியாக செய்தவர் தந்தை பெரியார். 1937 கட்டாய ஹிந்தி வந்த பொழுது, ஹிந்தி கட்டாய பாடமாக படிக்க வேண்டும் என்ற அரசாணை வந்த பொழுது, அதுவரை நாத்திகம் பேசிக் கொண்டிருந்த பெரியார் என்ன பேசினார் தெரியுமா? சைவர்களை பார்த்து சொன்னார். அதுவரை சைவர்களை பார்த்து சிவபுராணத்தின் கதைகளை சொல்லி, சைவ புராணங்களின் கதைகளை சொல்லி, இதெல்லாம் எவ்வளவு மனித கண்ணோட்டத்திற்கு, முற்போக்குக்கு எதிராக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்த தந்தை பெரியார் கட்டாய ஹிந்தி வந்தவுடன் சைவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து, என்னோடு சேர்ந்து போராடவா என்றார். உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து என்றார். தன்னுடைய இயக்க தோழர்களை பார்த்து சொன்னார், பட்டையும் கொட்டையும் போட்டிருக்க ஒருத்தரை விடாத எல்லாத்தையும் சேர்த்து போராடு என்று சொன்னார். நண்பர்களே,
சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஊறிப்போன ஊவேசா தமிழுக்கு ஆபத்து என்று வந்தவுடன் உங்களது சாஸ்திரத்தை தூக்கி தீயிலே போடு என்று ஊவேசா சொன்னதும், காலம் பூரா நாத்திகம் பேசிக் கொண்டிருந்த தந்தை பெரியார் தனது மொழிக்கு ஆபத்து என்று வந்தவுடன் சைவர்களையும் வைணவர்களையும் இணைத்துக் கொண்டு போராடு என்று சொல்லுவதும், எந்த கருத்தாக இருந்தாலும் எங்கள் மொழிக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு எதிர்ப்போம். எங்கள் மொழி, எங்கள் வரலாறு, எங்கள் வாழ்க்கை, எங்கள் பண்பாடு என்பது மிகப்பெரிய தமிழ் அறிவு சொத்து. அது ஒன்றும் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. சங்க இலக்கியம் என்பது வெறுமன சாதாரணமல்ல, 10,000 ஆண்டு நினைவின் தொகுப்பு. உலகத்தில் இவ்வளவு நீண்ட மனித நினைவுகளின் தொகுப்பை கொண்ட இலக்கியங்கள் எத்தனை இருக்கிறது? நான் சொல்லவில்லை, மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். 2 குழு ஒருத்தனோடு மோதுது. அப்படி மோதி தோத்து போன ஒருவனுடைய உடலை பீத்து கைவேறு கால்வேறு தலைவேறாக ஒரு பெரிய சட்டியிலே போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை எடுத்து குடித்து என்னுடைய ஆற்றலை, என்னுடைய வேகத்தை நான் தணிக்க வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்கிறது. அரை பழங்குடியாக மனித சமூகம் இருந்த பொழுது எழுதப்பட்ட பாடல். அன்றிலிருந்து துவங்கி நூற்றுக்கணக்கான குழுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அழிந்து வேந்தர்களும் வேளீர்களும் என்று உருவாகி, அப்புறம் வேளீர்கள் அழிந்து மூவேந்தர்கள் தான் தமிழகம் என்று மாறிய ஒரு காலத்தில் வந்து சங்க இலக்கியம் முடிகிறது. மதுரை கோட்டையில் யவன வீரர்கள் காவல் காக்கிற ஒரு காட்சியில் வந்து முடிகிறது சங்க இலக்கியம். ஒருத்தன சண்டை போட்ட அந்த ரத்தத்தை குடிப்பேண்டா என்ற இடத்திலே அரைப்பழைங்குடி வாழ்க்கையில் துவங்கி பேரரசுகள் உருவாகி, இங்கே இருந்து மத்திய ஆசியாவுக்கு கடல் வழியிலே பாதை உருவாக்கப்பட்டு வணிகம் உருவாக்கப்பட்டு, அந்த வணிகத்தில் ரோம் நகரத்தினுடைய செனட் கூட்டத்தில் இனிமேல் பாண்டிய நாட்டு முத்துக்களை வாங்கக்கூடாது, நம்முடைய கஜானாவெல்லாம் காலியாகிறது என்று ரோம் நகரத்து செனட்டிலே இருந்தவர்கள் கதறுவதை போல வணிகம் நடத்தி அவனை கொண்டு வந்து பாண்டிய நாட்டு கோட்டையிலே யவன வீரர்களை காவல் வைக்கிற ஒரு மிக பெரும் வளர்ச்சியின் உச்சத்திலே முடிகிறது சங்க இலக்கியம். இந்த கால பரப்பு 10,000 ஆண்டு. 10,000 ஆண்டு நினைவின் தொகுப்பை எழுதி எழுதி வைத்து வார்த்து வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் எம் முன்னோர்கள். அது கற்பனை அல்ல, மகத்தான கவிதையாக, வரலாறாக. உங்களுக்கு தெரியுமா, சங்க இலக்கியத்தில் அதிகமான வரலாற்று குறிப்புகள் எழுதப்பட்டது எதில் தெரியுமா? புற இலக்கியங்களில் அல்ல, புறநானூற்றில் அல்ல. அதிகமான வரலாற்று குறிப்புகள் இருப்பது அக இலக்கியங்களில். அக இலக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு வரலாற்று குறிப்புகள். இந்த சமூகத்தை, நிலத்தை, காலத்தை பிரித்து பகுத்து ஒரு மாபெரும் அறிவு சிந்தனையாக வளர்க்கெடுக்கப்பட்ட ஒன்று. எனவே வாசிப்பினுடைய துவக்கம் என்பது என் மொழியில் எழுதுவதின் துவக்கம், வாசிப்பதின் துவக்கம் கண்காணாத இடங்களிலே இருந்து துவங்குகிறது. அந்த எழுத்து நான் முதலே குறிப்பிட்டதை போல, ராகுல்ஜி குறிப்பிட்டதை போல, இந்திய நிலப்பரப்பில் எல்லோரும் பேசிக்கொள்வதன் மூலம் கருத்தை கடத்தி கொண்டிருக்கிற பொழுது பேச்சை உருக்கி ஒரு ஓவியத்தை போல எழுத்தை வடிவமைத்த அந்த நிலத்திலே இருந்து பேசுகிறோம். எங்கள் மொழியின் மீது, எங்கள் பண்பாட்டின் மீது, எங்கள் அடையாளங்களின் மீது கை வைக்கிறவர்கள், அழிக்க நினைப்பவர்கள், எதிர் சிந்தனையாளர்கள் யாராக இருந்தாலும் தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் வாசகர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இது புதிதல்ல. நாங்கள் ஆயிரம் ஆண்டுகளாய் கடந்து வந்த பெரும் பாதையிலே எங்கள் முன்னோர்கள் எங்கள் அறிவை, சிந்தனையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் வெல்வோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் வெல்லாமல் யார் வெல்வா? நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.